ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியங்கா கிரியேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஓம் சரவண பவ மந்திரத்தோட அர்த்தம், அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரம் எழுதுறதுனால என்னென்ன நமக்கு நன்மை கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அன்றைக்கி வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்லாம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், இந்த மாதிரிலாம். இந்த ஃபாஸ்டிங் கூடவே இந்த ஒரு மந்திரத்தையும் டெய்லியும் நம்ம எழுதுறனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓம் சரவண பவ சாதாரண மந்திரம் இல்லை, அது முருகருக்கான தாரக மந்திரம்னே சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் படிக்கிறத விட வெறும் இந்த 6 எழுத்தான ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு பலனே அதிகம். ஓம் சரவண பவ, ஓம்னா இறைவனை குறிக்கும். சரவண அப்படின்ற எழுத்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பொய்கையில் அவதரித்ததை குறிக்கும். பவ என்ற எழுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டதை குறிக்கும். இந்த சரவண பவ மந்திரத்தை 108 டைம் டெய்லி எழுதுறதுனால நமக்கு நிறைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். டெய்லியும் விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 டைம் எழுதுங்க. அதுவே ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம். அதை படிக்க முடியாத பட்சத்தில் இந்த மந்திரம் நம்ம எழுதுறதுனால நமக்கு நிறைய பலன்கள்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. சா என்ற எழுத்துக்கு பார்த்திங்கன்னா செல்வத்தை குறிக்கும். ரா என்ற எழுத்து கல்வியை குறிக்கும். வா என்ற எழுத்து பார்த்திங்கன்னா முக்தியை குறிக்கும். நா என்ற எழுத்து பகை வெல்லலை குறிக்கும். பா என்ற எழுத்து கால ஜெயத்தை குறிக்கும். வா என்ற எழுத்து ஆரோக்கியம் அதை குறிக்குது. இப்பேற்பட்ட மந்திரத்தை தினமும் எழுதுறதுனால நமக்கு நிறைய நன்மை இருக்குது. சரவண பவ மந்திரத்தை எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 டைம் சரவண பவன் எழுதிக்கோங்க. அடுத்த 6 டைம் பார்த்திங்கன்னா சாவை பின்னாடி தூக்கி போட்டு ரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது டைம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா வன பவ சர அப்படின்னு எழுதிக்கலாம். 4வது டைம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா நபவ சரவ அப்படின்னு எழுதிக்கலாம். 5வது டைம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா பவ சரவணன் எழுதிக்கலாம். 6வது முறை எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா வசரவ நப அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு டைம் எழுதுறனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 6 முறை எழுதுகிறப்ப 18 தடவை 6 டைம் நீங்கள் எழுதுனீங்கன்னா 108 முறை உங்களுக்கு ஈஸியாக கவுண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓம் சரவண பவ மந்திரத்தை நோட்லேயும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா பேப்பர்லேயே எழுதலாம். சப்போஸ் பேப்பரில் எழுதுறீங்க அப்படின்னா அதை மாலையாக கட்டி முருகரோட கோவிலில் போயிட்டு முருகருக்கு சாத்திடலாம். நோட்டில் எழுதுறீங்கன்னா அதை வீட்லேயும் வச்சிடலாம், அப்படி இல்லைனா கோவில்லையும் போயிட்டு முருகர்கிட்ட வச்சிடலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ.